நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி டாக்டர் சொல்லுங்க. நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை டாக்டர். மகேஷ் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டான். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி டாக்டர்? இப்பெல்லாம் எனக்கு அவன் கூட தங்கறதுக்கே பயமா இருக்கு. எந்த நேரத்துல எப்படி நடந்துக்குவான்னு புரிஞ்சிக்கவே முடியல. அப்படி என்னதான் உடம்புல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வழியே இல்லையா? டோன்ட் வரி. ஏன் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நாங்க பல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். கடைசியா ஒரு வழி இருக்கு. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க மகேஷ் பார்க்கலாம். இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் டாக்டர். மிஸ்டர் ராஜசேகர், மகேஷ் இன்னைக்கு ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிட்டாரு. இனிமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆழ்நிலை தூக்கம்னா என்ன டாக்டர்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நாங்க ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கமாயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை ஃபுல்லா எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம். நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுவாரு. ஆனா அவர் ஆழ்நிலை தூக்கத்திலேயே இருப்பாரு. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சா நாங்க என்ன கேள்வி கேட்டோம், அவர் என்ன பதில் சொன்னாருன்னு அவருக்கு சுத்தமா ஞாபகம் இருக்காது. ஓகே டாக்டர். பேஷண்ட்டை ரூம் நம்பர் 204க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். வாங்க மிஸ்டர் ராஜசேகர். நர்ஸ், வார்டு பாய்ட்ட சொல்லி 204 ரெடி பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். மிஸ்டர் மகேஷ், நீங்க இப்போ டீப் ஸ்லீப்பிங். நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஹலோ மகேஷ். ஹலோ ஹலோ. ஹலோ, உங்க பேர் என்ன? சுந்தரி. ஹலோ, உங்க பேர் என்னங்க? சுந்தரிடா. ஒரு தடவை சொன்னா புரியாது? மிஸ்டர் ராஜசேகர், சுந்தரிங்கிறாரே. சுந்தரின்றது அவனுடைய அம்மா பேரு. அவங்க மேல அவன் ரொம்ப பாசமா இருந்தான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதான் அவங்க பேரு அவனுடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. சங்கர், காரை நிறுத்துங்க. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, மகேஷ் எந்த வார்டில் இருக்காரு? 206ல இருக்காங்க. என்ன டாக்டர், இன்ஜெக்ஷன் பண்ணி கண்ணு திறந்து பார்க்குறாரு? என்ன டாக்டர், இன்ஜெக்ஷனே மீறி ஒரு உடம்பு அசையுது. ஒண்ணுமே புரியலையே. எல்லாமே மிஸ்ட்ரியா இருக்கே. உங்க பேரை சொல்லுங்க. சொல்லுங்க மகேஷ், எதுக்கு உங்க சக்திக்கு மீறி நீங்க நடந்துக்கிறீங்க? அஞ்சலி. அஞ்சலி. அஞ்சலின்றது அவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு. அவளை மனசார லவ் பண்ணா. திடீர்னு இவனுக்கு அடிபட்டதுனால கல்யாணம் நின்று போச்சு.
இப்போ அந்த பொண்ணை மறக்காம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் அந்த பொண்ணோட பேரு அவனுடைய ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கு. இந்த ரூம் தானே, பெட் காலியா இருக்கு, யாரையும் காணோமே. சரி வா பாப்போம். சிஸ்டர், அந்த ரூம்ல மகேஷ்ங்கிறவரு வேற வார்டுக்கு மாத்தியாச்சு. எப்போ வருவாரு? எப்படியும் 4 மணி ஆகும். அவரை கூப்பிட்டு வந்தாலும் மயக்கமா தான் இருப்பாரு. நாளைக்கு வந்து பாருங்களேன். இப்ப என்ன பண்றது? சரி வா, நாளைக்கு வந்து பாப்போம். கமா. அஞ்சலி, நீ போகாத, நானும் வரேன். மகேஷ் மகேஷ் இருப்பா மகேஷ். நீங்க ஏந்திக்க கூடாது. படுங்க மகேஷ். நான் சொல்றேன் சொல்றேன் கேளுங்க. படுங்க மகேஷ். கேளுங்க, படுங்க படுங்க. அஞ்சலி, நீ போகாத. சொல்றது கேளுங்க. நீங்க ஏந்திக்க கூடாது. அஞ்சலி, 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 அஞ்சலி. சங்கர், நாம ஏன் மகேஷ பார்க்கணும்? ஏய், நீ தானே பார்க்கணும்னு சொன்ன. வேண்டாம், இனிமே அவனை பார்க்க வேண்டாம். ஓகே, விட்டுலாம். அவன் என்னை விட்டுறணும். நிரந்தரமா என் வழிக்கு வராம இருக்கணும்னா நான் சொல்றபடி நீங்க கேட்கணும். சொல்லு, நான் என்ன பண்ணும்? வாங்க, இப்பவே சாவி படத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தாலி கட்டுங்க. நான் உங்க பொண்டாட்டி ஆயிடுவேன். அப்புறம் அந்த மகேஷ், அவங்க அப்பா, உங்க அப்பா, இவங்க யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது. வாங்க. ஏய் அஞ்சலி, அவசரப்படாத. நான் அவசரப்படல, எனக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு சங்கர். உன்னை எந்த ஆபத்தும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ சங்கர், உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உளராத. அப்புறம் ஏன் சங்கர் தாலி கட்ட தயங்குறீங்க? அஞ்சலி, அப்போ உன்னை என்னையும் அன்போட பாசத்தோட வளர்த்தவர், உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர், ஏதோ சுயநினைவை இழந்து நம்மளெல்லாம் மறந்து மகேஷ் பக்கம் சாஞ்சிருக்காரு. அவர் ஏன் மகேஷ் பக்கம் சாஞ்சாரு? அந்த மகேஷ் அவர் என்ன பண்ணா? இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் குணமாகி அவருடைய ஆசீர்வாதத்தோட உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்ணு கட்டினதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது சங்கர். அஞ்சலி, சில நேரங்கள்ல நம்ம விரல நம்ம கண்ணை குத்தி கலங்க வச்சிரும். அதுக்காக மத்தவங்களை நொந்துக்க முடியுமா? இல்ல விரலையை வெட்டி தூக்கி போட முடியுமா? அந்த மாதிரிதான் அப்பாவும் நம்மள கண் கலங்க வச்சிருக்காரு. இந்த வழி நிரந்தரமானது இல்ல, தற்காலிகமானது. எதுக்கும் கவலைப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகேயா? என்னையா ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? பக்கோடா போட்டு தரட்டுங்களா? இவ ஒருத்தி வேலைக்காரி கூட நம்ம கண்ணுக்கு
இந்து மாதிரியே தெரியல. ஒருவேளை இந்துன்னு அவளையே தேடுறதுனால இந்த மகனுக்கு எல்லாருமே இந்து மாதிரியே தெரியுறாங்களா? ஐயா சிக்கன் பக்கோடா செஞ்சு தரட்டுங்களா? ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு வா. அப்பா வேலைக்காரி இல்லைன்னா இந்து எங்க போயிருப்பா? அரவிந்த் அவன் லூஸ் ஆயிட்டான். என்ன இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஏய் நீ அவன் முன்னாடி போய் நில்ல, அவனை இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்குவோம். போ போ. ஐயா சிக்கன் பக்கோடாவுல காரம் அதிகமா போடவா கம்மியா போடவா? இல்ல காரத்துக்கு மிளகாய் தூள் போடவா பெப்பர் பொடி போடவா? அதோட கொஞ்சம் விஷத்தையும் போடு. ஏய் மிளகாத்தூள் போட்டு என்ன கொல்லணும்னு பாக்குறியா? பெப்பரை போடுறீ. ஏய் இன்னும் ஏண்டி இங்க நிக்கிற? போ போ. ஐயா என் அத்தை பையன் வந்திருக்கான், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டுமா? ஏய் நீ எவன் கூட வேணாலும் போடி, ஆனா பகோடாவை போட்டு கொடுத்துட்டு போ. என்ன போ. என்னாச்சு அரவிந்த் அவன் ஃபுல்லா லூஸ் ஆயிட்டான். இந்து, இதுதான் சரியான சமயம். எக்ஸசைஸ் பண்றதுக்காக அடியாட்கள்லாம் மொட்டை மாடி போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இவனை ஏமாத்திட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். அவனை ஏமாத்தவே வேண்டாம், நேரா அவன் முன்னாடியே போலாம். அவனால ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது. ருக்கு என்னம்மா? பக்கோடா ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? கொண்டு வா. இந்தாங்கம்மா. அரவிந்த் என் பின்னாலே வாங்க. வேண்டாம் வேண்டாம். இந்த டவலை தலைப்பாவா கட்டிக்கோங்க. போலாம் வா. வாங்க. ஏய் நில்டே. ஏய் யாரு அவன்? அவரு என் ஊர்ல இருந்து அத்தை பையன் வந்திருக்கான்னு சொன்னனே. ஓஹோ ஆமா, சிக்கன் பக்கோடா எங்க? அதோ அங்கேயே வச்சிருக்கேன். போ போ. இந்து வா வா வா. ஏய் இந்து, ஏய் ஏய் இந்து, ஓடாதடி, நில்லடி இந்து. மாப்ள மாப்ள இந்து அரவிந்து ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, நானும் உங்களை மாதிரிதான் அது இந்து அரவிந்துன்னு நினைச்சேன். ஆனா அது நம்ம வேலைக்காரியும் அவங்க அத்தை பையனும் போறாங்க. ஏய் உமாபதி, உனக்கு என்ன போதை தலைக்கேறி போச்சா இல்ல பைத்தியம் பிடிச்சு போச்சா? அவ இந்து தான், அவன் அரவிந்து தான். என்னத்த சொல்றீங்க? ஆமா ஐயா, இந்து அரவிந்தா ஓடி போறாங்க. அப்போ இந்து இவ்வளவு நாளா இங்கதான் இருந்தாளா? என் கண்ணுல மிளகாத்தூளை தூக்கிட்டு அவன் கூட போறாளா? விட மாட்டேன். அவனை பணமாக்கிட்டு நான் அவளை தூக்கிட்டு வரேன்.
சகல இப்ப நடக்க போது பார் ரகல. ஏண்டி இந்து, என்ன பைத்தியமாக்கிட்டு நீ இவன் கூட ஓடி போறியா? வேண்டாம், அவரை விட்டுரு. விட்டுறத? நான் அவனை விட்டுட்டாதான் நீ அவன் கூட ஓடி போயிடுறிய? இவனை மேல அமிச்சிட்டா அதுக்கப்புறம் நீ எப்படி ஓடி போவ? ப்ளீஸ் வேண்டாம், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் இப்ப விட்டுரு. பார். இவன் என்ன மேல அனுப்பணும்னு நினைச்சான், இப்ப நான் இவனை மேல அனுப்பிட்டேன். இது நீ எதுவும் கவலைப்படாத, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். வா போலாம். வாசுக்கலிங்கம், உட்காரு. சொல்லுங்க மகேஷ், நான் என்ன பண்ணணும்? அஞ்சலி எப்படி இருக்கா? சங்கரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறா. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடங்கிடுவா. மிஸ்டர் சொக்கலிங்கம், நீங்க குறிச்சு கொடுத்த ஜூலை 23ஆம் தேதி மகேஷ்க்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பா நடக்கும். எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. கல்யாணம் தடபடலாம் நடக்கணும். அமக்கலப்படுத்துறேன். சொக்கலிங்கம், கல்யாண பத்திரிக்கை இப்பவே அடிக்க சொல்றேன். அதுக்கு அவசியம் இல்ல. கல்யாண பத்திரிக்கையும் நானே அடிச்சிட்டேன். இந்தா முதல் பத்திரிக்கைய உன் மகன் சங்கர் கூட பிடி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாத்தையும் நடத்திடுறேன். அஞ்சலி, ஒரு காஃபி கொண்டு வாமா. கொண்டு வரேன் மாமா. சங்கர், சங்கர், என்னப்பா? உட்காருப்பா. என்னப்பா இது? கல்யாண பத்திரிக்கை. ஓ, மாமா காஃபி. என்னப்பா இது? கல்யாண இன்விடேஷன். அது தெரியுது. கல்யாணம் யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அஞ்சலிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். முதல் கல்யாண பத்திரிக்கை உனக்கு தான் கொடுத்துருக்கேன். என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? என்னையே நம்பி இருக்கிற அஞ்சலிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் இதை ஏற்பாடு பண்ணேன். ஹலோ, ஒரு நிமிஷம். அஞ்சலி, போன் உனக்கு தான்.
ஹாய் அஞ்சலி. யார் பேசுறீங்க? அதுக்குள்ள மறந்துட்டியா அஞ்சலி? சாரி. நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற நிலைமையில நான் இல்ல. யாருன்னு சொல்லுங்க. காலேஜ்ல 2 பேரும் மோதிக்கிட்டோம். உனக்கு எனக்கோ ஒரே அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அப்பாவோட காரியத்தனிக்கு பிரிஞ்சிட்டோம். ரோஜா? எஸ், ரோஜாவே தான். ஓகே, கங்க்ராட்ஸ். எதுக்கு? உனக்கும் மகேஷ்க்கு நடக்க போற கல்யாணத்துக்கு முதல்ல எனக்கு பத்திரிக்கை அனுப்பியிருக்கியே, அதுக்கு. ஏற்கனவே உனக்கும் மகேஷ்க்கும் நிச்சயம் பண்ண கல்யாணம் பாதிலே நின்னு போச்சு. இப்ப மறுபடியும் ஏய், யார் உனக்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சது? வேற யாரு? நீயா தான் இருக்கணும். இல்ல, நான் ஒரு கருப்புல. அப்போ உங்க மாமாவா இருக்கும், இல்ல உங்க மாமா மக சங்கரா இருக்கும். இப்ப எதுக்கு அஞ்சலி நீ டென்ஷன் ஆகுற? கல்யாண பொண்ணே, கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு நான் வருவேன். ஓகே, பை. ரோஜாக்கு தான் முதல் பத்திரிக்கை அனுப்பிச்சீங்களா? இல்லையே, முதல் இன்விடேஷனை நான் சங்கருக்கு தான் கொடுத்தேன். அப்போ ரோஜாக்கு இன்விடேஷன் கொடுத்தது யாரு? நான் தான் கொடுத்தேன். ரோஜாக்கு பத்திரிக்கை அனுப்ப சொல்லி நான் கொடுத்தேன். ரோஜாவா? யார்ப்பா அது? அவளுக்கு எதுக்கு நீ பத்திரிக்கை கொடுத்த? ரோஜா அவ அஞ்சலியோட சித்தி பொண்ணு. அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நான் லவ் பண்றேன். அப்ப அஞ்சலி அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். மகேஷ், நீ பண்றது உனக்கே நல்லா இருக்காப்பா? வேண்டாப்பா, அஞ்சலியும் வேண்டாம், ரோஜாவும் வேண்டாம். அவங்கள விட்டுடு. அஞ்சலி, எங்க கிளம்பிட்ட? இந்த வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கல. வெளியே போயிட்ட பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அதுக்காக இங்க இருந்து மகேஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலையே. ஆனா உங்க அப்பா சொல்றாரே. எங்க அப்பாவை சொல்ல வைக்கிறது மகேஷும் அவங்க அப்பாவும் தான். ஆமா, உங்க அப்பாவோட மனச மாத்துன அந்த மகேஷ நீங்க அதட்டி கேட்கல. மகேஷ கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உங்க அப்பாவையும் நீங்க அடக்கி வைக்கல. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என் கழுத்துல ஒரு தாலி கட்டுங்கன்னு சொன்ன. நீங்க ஏன் பேச்சையும் மதிக்கல. இதுக்கு மேல என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அஞ்சலி, பிரச்சனைங்கிறது சின்ன கல்லு மாதிரி. அதை கண்ணு கிட்ட வச்சு பார்த்தா அது பெருசா தான் தெரியும். அதை கால் கீழே போட்டு பாரு, சின்னதா தெரியும். அதே மாதிரிதான் பிரச்சனையும். கால் கீழே போட்டுரு, கண்ணு கிட்ட வச்சு பார்க்காத. சங்கர், தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனி மூச்சு முட்டி சாவறதை தவிர வேற வழியே இல்ல. அஞ்சலி, நான் இருக்கேன் அஞ்சலி. கடைசி வரைக்கும் உன் கூட இருந்து நான் உன்னை கரை சேர்க்கிறேன். இப்ப பிரச்சனையே அப்பா தானே, அவரை நான் அடைக்க வைக்கிறேன். நீ அமைதியா இரு, ஓகே? என்னப்பா பண்றீங்க? கல்யாண பத்திரிகையில் அட்ரஸ் எழுதி இருக்கீங்களா? சீப்பை ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுடுங்கிற கதை மாதிரி நீ பத்திரிகை கிழிச்சு போட்டா கல்யாணம் நின்றுடுமா? நிறுத்தலனா உங்களுக்கு எனக்கு இருக்க உறவை அறுத்துக்க வேண்டியிருக்கும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் உங்களுக்கு கொல்லி போடுறதுக்கு புள்ள இருக்க மாட்டான். மகேஷ் இருப்பானே, மகன் வந்துட்டா எனக்கு கொல்லி போட மாட்டானா? அஞ்சலி என்னோட தங்கச்சி பொண்ணு. அவளுக்கும் மகேஷுக்கும் கல்யாணத்தை நடத்த போறேன். இதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. பெத்த புள்ளையை தூக்கி போடுற அளவுக்கு மகேஷ் உங்களுக்கு என்னப்பா மந்திரம் போட்டிருக்கான்? மந்திரமோ தந்திரமோ அவன் எனக்கு போடல. பாதியிலே நின்று போன அஞ்சலி மகேஷ் கல்யாணத்தை மறுபடியும் நான் நடத்த போறேன். இதுல என்ன தப்பு? அப்பா, நீங்க நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அந்த மகேஷ் நினைக்கிறது நல்லதுக்கு இல்ல. அவன் ஒரு பைத்தியம்பா. ஆமா, அஞ்சலி வேணும்னு பைத்தியமா இருக்கான். அப்பா, மகேஷ்க்கு அடிபட்டப்போ அஞ்சலி தற்கொலை பண்ணிக்க போனா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க என்ன அவளுக்கு கட்டி வைக்கிறதா வாக்குறுதி கொடுத்தீங்க. அது நம்பி அவ என் மேல ஆசையை வளர்த்திருக்கா.
இப்ப மறுபடியும் அவ ஆசையை அழிச்சு மகேஷை கட்டிக்கன்னு சொன்னா அவ எப்படிப்பா சம்மதிப்பா? அவளும் ஒரு பொண்ணு தானே, அடிக்கடி மனசை மாத்திக்க முடியுமா? முடியும். முடிவா என்ன சொல்றீங்க? முதல் பத்திரிக்கை உனக்கு தான் கொடுத்துருக்கேன். முதல் வரிசையில உட்கார்ந்து அச்சரையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. அப்பா, அரவிந்த், இனிமே என்னால ஓட முடியாது. இந்து, நம்ம இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும். நமக்கு ஆபத்து இருக்கு. அரவிந்த், நான் இங்கே இருக்கேன். நீ போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. ரொம்ப தாகமா இருக்கு. இப்போ வந்துடுறேன். என்னடா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அவனை அடிச்சு போட்டு அவனை இழுத்துட்டு வாங்க. யாராவது கிட்ட வந்தீங்க, ராஜலட்சுமி உயிருக்கு ஆபத்து. இந்த தடி பசங்களை கத்தி கட்டை எல்லாத்தையும் கீழே போட சொல்லுங்க. அரவிந்த், என்கிட்ட விளையாடாத, வேண்டாம். ஏய், சொல்றேன்ல, போட சொல்லு. டேய், எல்லாத்தையும் கீழே போடுங்கடா. சொல்லுன்னு சொல்றேன்ல, கீழே போட சொல்லு. டேய், அறிவு கட்ட முட்டங்களா, எல்லாத்தையும் கீழே போடுங்கடா. இந்து, அது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்க. சீக்கிரம் அந்த அம்பாசிடர் கார்ல போய் ஏறு. சீக்கிரம், வேகமா இந்து, முன்னாடி நிக்கிற அம்பாசிடர் கார்ல போய் ஏறு. இந்து, சீக்கிரம் போய் கார்ல ஏறு. போ. வாமா. அரவிந்த், ஷாக் அடிச்சு நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சா? எனக்கு சாபே கிடையாதுடா. ஏன்னா நான் சாகாவரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி போடுங்க மாப்பிள. என் மாப்பிளன்னா மாப்பிள தான். டேய் அரவிந்த், உனக்கு தைரியம் இருந்தா என்னை விட்டுட்டு என் மாப்பிள கூட சண்டை போட பாப்போம். ஏய் கழுவி, எனக்கும் அரவிந்துக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியாது. இந்துவை கூட்டிட்டு போய் ஒரு தாலி கட்டி கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் எந்த சவாலா இருந்தாலும் சந்திக்க நான் தயார். உமாபதி, இந்துவை விட்டுடு, இல்ல ராஜலட்சுமி கழுத்து அறுத்துருவேன். அப்படியா? எங்க அறுத்து காமி, அறுத்து காமிரா. உமாபதி, வேணாம், விளையாடாத. ஏய், நீ சொன்ன மாதிரி அவங்க கழுத்து அறுத்து காட்டுறா, நான் பாக்கணும். எங்க அரு 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 அருடா, நான் பாக்கணும். வெட்டா, வெட்டு வெட்டு வெட்டு. டேய் உமாபதி, மோசக்காரன், உன்னை நல்லவன் நினைச்சேன். இப்போ ஏன் உயிருக்கு உல வைக்கிறியா? அத்தை, எனக்கு தேவை உங்க சொத்தும் உங்க பொண்ணும் தான். நீங்க செத்த எனக்கு கவலையே இல்ல. வட்டா, ஏய், அடம் பிடிக்காத பாடி. ஏய், ஆடினா. விடு அரவிந்த், ஏய், அரவிந்த், ஏறடி. அரவிந்த், வண்டி எடு. இந்து, அரவிந்த், இந்து, டேய், இங்க வாங்கடா. முதல்ல அந்த அரவிந்த வெட்டி சாய்ங்க, அதுக்கப்புறம் அந்த உமாபதியை வெட்டுங்க. போங்கடா. வண்டி எடு. இந்து, இந்து, இந்து.
சரிம்மா, நாம அஞ்சலியோட கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும். ஒரு மரியாதைக்காக அவங்க பத்திரிக்கை வச்சிருக்காங்க. அங்க போய் நம்ம மரியாதையை கெடுத்துக்காம போகாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அதையே நானும் கேக்குறேன். எப்படியோ அஞ்சலி கல்யாணம் நின்னு போச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது சங்கரை பத்தி அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடணும். அம்மா, நம்ம சங்கரை பத்தி நீ என்னம்மா நினைக்கிற? ஏன் கேக்குற? சும்மா சொல்ல. அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னா அவங்கள கேட்காமலே உதவி பண்ற குணம் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பார்க்காம எடுத்தெறிஞ்சு பேசுற கோபம் இருக்கு. அதே நேரத்துல அவன் தப்பு பண்ணிட்டா தயங்காம மன்னிப்பு கேட்கிற பக்குவமும் இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா நல்லவன். ஆமா, நீ எதுக்கு அவனை பத்தி விசாரிக்கிற? இல்ல, இவ்ளோ நல்லவரை அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம மகேஷ்க்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாரே, எதுக்குமா? சங்கரை விட மகேஷ் ரொம்ப நல்லவரா இருக்கலாம். இல்ல சங்கரை விட மகேஷ் அழகானவரா இருக்கலாம். இல்லனா அந்த மகேஷ் தான் வேணும்னு அஞ்சலி சொல்லிருக்கலாம். அம்மா, அஞ்சலியும் நானும் வேற வேற தாய் வயித்துல பிறந்திருந்தாலும் எங்க 2 பேருக்கும் அப்பா ஒருத்தர் தானே. அப்படி இருக்கிறப்ப அஞ்சலியும் நானும் அக்கா தங்கச்சி தானே. அதுல என்னமோ உனக்கு சந்தேகம்? சரிம்மா, அஞ்சலிக்கு சங்கர் அத்தை மகன்னா எனக்கும் அந்த முறை தானே வரும். முறை என்னவோ சரிதான். ஆனா அஞ்சலி மாதிரி நீ உறவை கொண்டாட முடியாது. சொக்கலிங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் இருந்த உறவை அவரே அறுத்துட்டு போயிட்டாரே. அதனால சங்கரை நீ மறந்துரு. வேற வழியே இல்லையம்மா? எந்த வழியும் இல்ல. அம்மா, அந்த உறவை நாம புதுப்பிச்சுக்கலாமாமா? என்னம்மா இது? காய்கறி கட் பண்ணும்போது பார்த்து வெட்ட கூடாது, கையை வெட்டிக்கிட்டியே. இருந்த வரேன். ஏதுமா கை வெட்டு. எவ்வளவு ரத்தம் வருது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ரோஜா, கையில ரத்தம் வரலாம். ஒன்னால என் கண்ணுல ரத்தம் வர மாதிரி பண்ணிடாத. என்னம்மா நீ? என்ன புரியாம பேசிட்டு இருக்க? வா, நீ முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். வாங்கறல, வாமா. வாமா. டிரைவர், கொஞ்ச நேரம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. வாமா. நான் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கே நீ வந்துட்டியா? என்னாச்சு? காய்கறி வெட்டும் போது விரல வெட்டிக்கிட்டாங்க டாக்டர். ரோஜா, ரோஜா, டாக்டர் என்னாச்சு பாருங்க. ரோஜா, மை காட், பல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்னாச்சு என் பொண்ணுக்கு? ரொம்ப சீரியஸா இருக்காங்க. நர்ஸ், இவங்களை ஐசியூக்கு கூட்டு போங்க. ரோஜா, ரோஜா, அம்மாவை பாருங்க. ரோஜா, டாக்டர், என் பொண்ணு நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? ஹலோ ரோஜா, ரோஜா, வாங்க அரவிந்த்.
ஏய் ஷோ, அவன் என்ன கார் மேல பறந்து வந்து உள்ள இருக்கிற என்ன அடிச்சு போட்டு உன்னை காப்பாத்திடுவான்னு நினைக்கிறியா? ஏய் லூசு, அவனே ஓட முடியாம லொங்கு லொங்குன்னு ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் வந்து உன்னை காப்பாத்திடுவான்னு நினைக்கிறியா? ஏய் டிரைவர், காரை வடபழனி கோயிலுக்கு விடு. முதல்ல இவ கழுத்துல தாலியை கட்டணும். தாலி கட்டினா எல்லாம் சரியாயிடும். ஏய் ஷோ, கத்தக்கூடாதுன்னு சொல்றல. இந்து, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பத்தி உனக்கு தெரியும்ல? வேணும்னா நான் சொல்றேன் கேட்டுக்க. இந்த திருடன், ஏமாத்துறவன், கொள்ளை அடிக்கிறவன், கொலைகாரன், முள்ள மாதிரி முடிச்சவுக்கி, இந்த மாதிரி லிஸ்ட்ல எந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி, அவன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டான்னா அவளுக்கு அவனை பிடிக்கலன்னா கூட கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கணவனே கண்கண்ட தெய்வம்னு இருப்பாங்கன்னு என் பாட்டி சொல்லியிருக்காங்க. அது உன் பாட்டி காலம், இது கம்ப்யூட்டர் காலம். புருஷனு பிடிக்கலன்னா தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசிட்டு போற பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? ஸ்பீடா போடா, வேகமா போ. டேய் ஏத்ரா, அவன் மேல ஏத்ரா, அவனை ஏத்தி கொல்லு. டிரைவர், வண்டியை திருப்பி அவன் மேல ஏத்து சீக்கிரம். மரியாதை எனக்கு கார்ல இருந்து இறக்கி விடுறியா? ஏய் சீக்கிரம் ஓட்டு. குடிச்சிட்டுமா? ஏய் குதிச்சா கால் உடைஞ்சிருங்க. டேய் வாடா, ஏன் கழுத்துக்கா கத்தி வச்ச? இப்போ உன் கழுத்தா இருக்க போற. இந்த ராஜலட்சுமி மிரட்டின முதல் ஆள் நீதான்டா. ஏய் உன்னை கொல்லாமோட வந்தேன்டா. டேய் ஏய் புடிங்கடா. டேய் என்னடா பாத்துட்டீங்க? முதல்ல அவனை கொல்லுங்கடா. ஏய் கோயில் வந்துருச்சு. தாலியை கட்டிட்டு இதுக்கு மேல நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்கிட்ட மோதுறியா? என்கிட்ட மோதினவங்கள நான் சும்மா விட்டதில்ல தெரியுமா? ஏண்டா உனக்கு பணக்கார பொண்ணு கேக்குதா?
இந்த ராஜலட்சுமி பத்தி உனக்கு தெரியும்ல? பார்த்து அப்பட வேண்டிக்க உன்னை மேல அனுப்பிடுங்க. மேடம் மேடம் அது வந்து ஏண்டா, உன் மூஞ்சிக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? இந்த நாய் செத்து போயிட வேண்டாம். வாங்க போலாம். டேய் வண்டி நிறுத்துறோம். வண்டி நிறுத்து. எவ்வளவு தூரம் ஓடுறியோ ஓடு. ஓடி ஓஞ்சதுக்கு அப்புறம் உன்னை தூக்கிட்டு வந்து தாலியை கட்டுறேன். டிரைவர் நீ இங்கே இரு. கொஞ்சம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு வரேன். ஏன் இந்து, நீ எங்க போனாலும் ஏன் வீட்டுக்கு தான் திரும்பி வரணும். ஏன்னா உன் அரவிந்த க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏய் இந்து, ஏண்டி அழுதுட்டு இருக்க? உன் காதல இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ண மூடிடுவா. வா போலாம். நான் வர மாட்டேன். வாடி. வர மாட்டேன். வாடினா நான் வர மாட்டேன். வாடி. வா. என் அரவிந்த கொலை பார்த்தல, இந்த கத்தியால உன்னையும் கொன்னுடுறேன். ஏய் தள்ளு தள்ளு, வழி விடு. ஏய் டிரைவர், வண்டி எடு. சீக்கிரம் சீக்கிரம் எடுடா. அரவிந்த், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீ நிறுத்தியா? அத்தை என்னாச்சு? டிரைவர் ராஜலட்சுமி வண்டியை ஃபாலோ பண்ணு. வண்டி சீக்கிரம். ஐயா, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என் அரவிந்த காப்பாத்துங்க ப்ளீஸ். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. தள்ளுங்க தள்ளுங்க நான் உங்களுக்கு